பட்ட அவமானங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அவருடைய அச்ச அடையாளங்களை பின்பற்றி சென்று கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பின்னடியார்களுக்கும் அதே போன்ற அனுபவங்கள் இருக்கும். இந்த அனுபவங்களை தான் இந்த 3 தகனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த 3 தகனங்களை குறிச்சு முதலாவது நம்ம படிக்கும்போது தூப வர்க்கம் தகனமாகக்கூடிய காரியங்களை குறித்த வசன பகுதி லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 11-13 வரைக்கும் வாசிங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தழலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். ஆமா, பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண பலியின் அன்று காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவினுடைய இரத்தத்தை உடன்படிக்கை பெட்டியில கொண்டு போய், அதாவது மகா பரிசுத்தமான சன்னிதானத்துக்குள்ள தெளிக்கிறதுக்கு முன்னாடி தூபத்தை தான் அவர் என்ன பண்ணுவாரு, கைப்பிடி நிறைய எடுத்து, நல்லா 2 கைகள் நிறைய எடுத்து அதை பொடியாக்கி அதோட நெருப்பை சேர்த்து போட்டு அதை தகனம் பண்ணுவார். இந்த தூபம் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஃபுல்லா ஊடுருவி, இன்னும் சொல்ல போனா மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கிருபாசன பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை கம்ப்ளீட்டா மூடுற வரைக்கும் புகை மண்டலம் சூழ்ற அளவுக்கு அவர் புகையை ஏறெடுத்துட்டு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புகை மண்டலம் ஆன பின்னாடிதான் இவர் அதுக்கப்புறம் உள்ள போய் ரத்தத்தை உடன்படிக்கை பெட்டியினுடைய மேல் அந்த மூடியில தெளிப்பார். இது காளைக்கும் பொருந்தும், வெள்ளாட்டுக்கடாவுக்கும், 2க்குமே இந்த ரூல்ஸ் தான். அவரு ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு மிருகத்தை கொன்று உடனடியாக என்ன பண்ணிட முடியாது, தெளிச்சிட முடியாது. இந்த தூபத்தை ஏறெடுக்காம அவர் பண்ண முடியும். இது வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண பலியின் போது கட்டாயமாக செலுத்த வேண்டிய தூபம். அதாவது இரத்தத்தை தெளிப்பதற்கு முன்னாடி ஏறெடுக்க வேண்டிய தூபம். ஏன்னா சாகாதபடிக்கு என்று 13ஆம் வசனத்துல வரக்கூடிய வார்த்தை சின்ன சின்ன கட்டளைகளை மீறினா கூட ஆசாரியர்களுக்கு மரண எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத அப்ப பாருங்க. பாவ நிவாரண பலி ரத்தத்தை சரண்டர் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு வேற எந்த விஷயத்திலையும் இவர் என்ன பண்ணிட முடியாது, அசட்டையா இருந்துட முடியாது. அவருடைய வஸ்திரம் அணிந்திருக்கிற விதத்திலேயோ, நேரத்தை கடைபிடிப்பதிலோ, அல்லது தூப வர்க்கத்தினுடைய கலவையை மாத்தி ஒருவேளை எடுத்துட்டு போயிட்டாலோ, நெருப்பை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாலோ நிறைய அவங்களுக்கு எச்சரிப்பு இருந்தது. அப்ப இந்த தூப வர்க்கம் பாத்தீங்கன்னா 4 கலவை பொருள்களை கொண்டதாக இருந்தது. வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிஷின் கந்தவர்க்கம், சுகந்த சாம்பிராணி. இதுக்குன்னு ஒரு பாடம் நம்ம ஒரு முறை கன்வென்ஷன்ல பார்த்திருக்கிறோம், 2023 கன்வென்ஷன்ல. ஏன்னா தூப வர்க்கம் தனியா பார்க்க வேண்டிய பாடம், அது நம்ம இப்போ ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. எளிமையாக சொல்லணும்னா தூப வர்க்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப்ல பிதாவாகிய தேவனால் கேட்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட அவருடைய ஜீவியத்தில் காணப்பட்ட முழுமையான ஒரு பரிபூர்ண தன்மையை குறிக்கும். அதுல ஒரு கலவை வெள்ளை போலம் அப்படின்னா அவருடைய லைஃப்ல காணப்பட்ட விசுவாசம். வெள்ளை போலம் நெருப்புல போடப்படுதுன்னா அவருடைய விசுவாசம் அந்த 3.5 வருஷ ஊழியத்துல எப்படி சோதிக்கப்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. வெள்ளை போலம் விசுவாசம், நெருப்பில் போடப்படுவது கர்த்தருடைய விசுவாசத்தை பிதாவாகிய தேவன் எப்படி சோதித்து அங்கீகரிச்சார். அவருக்கும் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. 2வது குங்குலியம், கர்த்தருடைய அன்பு. தன்னை நேசிப்பது போலவே பிறனை நேசிக்கக்கூடிய அன்பு சத்ருவையும் சிநேகிக்கக்கூடிய அன்பாக மாறணும். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. இந்த பலியை அவர் ஏறெடுக்கும் போது 3வதாக இன்னொரு விஷயம் நம்ம அங்க பாக்குறோம், அல்பான் பிசின் கந்தவர்க்கம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம்
பிதாவாகிய தேவன் கேட்டு அவரால் கொடுக்கப்பட்ட முழுமையான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலும் நெருப்புல போடப்பட்டு சோதிக்கப்படணும். கடைசியா வரக்கூடிய சாம்பிராணி நம்ம படிக்கக்கூடியது. கர்த்தருடைய லைஃப்ல ஜெபதூபங்கள் எப்படி இருந்துச்சு? சாம்பிராணினா ஜெபம், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள். தாவீது சொல்லுவார் இல்லைங்களா, என்னுடைய விண்ணப்பங்கள் உமக்கு முன்பாக அந்திப்பலியாகவும் என்னுடைய கையெடுப்பு உமக்கு முன்பாக பிரியமாகவும் இருப்பதாக சொல்லுவார் இல்ல. அப்ப ஜெபம், துதி, விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை கடைசி கலவை பொருள் குறிக்கும். ஆக இந்த 4 விதமான கலவை பொருள்களும் ஒரு சேர நிழல்ல பொடியாக்கப்பட்டு நெருப்புல போடப்பட்டது. ஒரு பரிபூரண மனித வாழ்க்கையில் சோதிக்கப்பட வேண்டிய விசுவாசம், கீழ்ப்படிதல், அன்பு மற்றும் இதன் மத்தியில் அவருடைய ஜெபத்துல அவர் எப்படி தேவனுக்கு உண்மையாக இருந்தார் என்பதை காட்டுவதற்காக. இதுதான் முதல் தகனத்துக்குள் இருக்கக்கூடிய விஷயம். இரண்டாம் தகனம் காளையின் கொழுப்பு மற்றும் ஜீவ உறுப்பு தகனமாகுதல். லேவியராகமம் 16:25. பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். ஆமா, இப்ப பாவ நிவாரண பலியின் கொழுப்பு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில வசன பகுதிகளை நம்ம படிக்கும்போது உயிர் உறுப்புகளும் சேர்ந்து வரும். ஜீவ உறுப்புகள் முதவே நம்ம உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், கொழுப்பு போன்ற முக்கியமானது. குறிப்பா இது தகனமாகும் போது நல்ல வாசனை வரும், மோசமான துர்நாற்றம் வராது. இது காளைக்கும் பொருந்தும், ஆட்டுக்கடாவுக்கும் பொருந்தும். இது மிருக உடல்ல இருந்து பிரிக்கப்பட்ட சுத்தமான, அல்லது தகனம் பண்ணும்போது அந்த வாசனை, அந்த ஸ்மெல் ஒமட்டல் ஏற்படாது. சுவையாக சாப்பிடக்கூடிய ஒரு மனம் வருது இல்ல, நம்ம பிரியாணி எல்லாம் சமைக்கும் போது அது போன்ற மனத்தை, குறிப்பா கொழுப்பு தகனமாகும் போது எப்படி இருக்கும், அது அசுத்தமான ஸ்மெல் வராது, நல்ல ஒரு விரும்பத்தகுந்த ஒரு வாசனையை உண்டாகும். இங்கேயும் சேம் நிழல் காட்டப்பட்டிருக்கு, கவனிச்சுக்கோங்க. காலை பரிபூர்ண மனிதனாகிய கிறிஸ்துவை இப்ப நம்ம ஆண்டவருக்கு மட்டும் முதல் வியூ பார்த்துட்டே போலாம். அவருடைய ஜீவ உறுப்புகள், அதாவது காளையினுடைய ஜீவ உறுப்புகள்லாம் கிறிஸ்துவுடைய பரிபூரண மனித தன்மையினுடைய உணர்ச்சியை தான் இங்கேயும் குறிக்குது. எப்படி தூபவர்க்கம் அவருடைய லைஃப்ல விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல், ஜெபதூபம் இதெல்லாம் பாக்குறோமோ, அதே மாதிரி காளையினுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒரு பரிபூர்ண மனிதனாக ஜீவிக்கிற உரிமையை அவர் பெற்றிருந்தோம் நெருப்பின் மேல வச்சார். ஆதாமுடைய சந்ததிக்காக அவைகளை சாட்டினார் அப்படின்னு சொல்ற. சாட்டுறதுன்னா என்னங்க, ஒருவர் விருப்பப்பட்டு தனது உடைமைகளை, தன்னுடைய உரிமைகளை இன்னொருவருக்காக அப்படியே கன்வே பண்றது, அப்படியே விட்டு கொடுக்கறது. என்னுடைய லைஃப் இது வேண்டாம், இதை நான் யூஸ் பண்றது இல்ல, மாறாக இதை அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கங்க, வைத்துக் கொள்ளுங்கன்னு ஆதாமுக்காக அவர் விட்டு கொடுத்துட்ட ஜீவிக்கிற உரிமையை தான் ஜீவ உரிமை என்று சொல்றோம். கிறிஸ்துவனுடைய மனித உரிமை ஜீவம் ஒரு புக்கு இருக்கு இல்லைங்களா, மனித உரிமை ஜீவியம் அப்படின்னுட்டு. அதுல அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு நிறைய வரும். எப்படியெல்லாம் ஆதாமை அவர் மீட்டாரு, ஆதாமை மீட்டுட்டா ஆதாமுடைய சந்ததிகளை எப்படி அவர் மீட்கலாம், இழந்துட்ட உரிமைகளை அவர் எப்படி திரும்ப கொண்டு வந்தாரு, அது என்ன மாதிரியான ஜீவன், நியாயப்பிரமாணத்தின் கீழாக அவர் எப்படி கடைபிடிச்சு வாங்கினாரு, தக்க வச்சாரு, அப்படி எல்லாம் நிறைய சீரியஸான பாயிண்ட்லாம் இருக்கு. சோ காளையினுடைய உடல் உறுப்புகள் ஜீவ உறுப்புகள்னு சொல்லிட்டாலே பரிபூர்ண மனிதனிடம் இயற்கையாகவே, நம்மளாம் பாவிகள், அவரிடம் இயற்கையாகவே இருந்துட்ட பரிபூர்ண மனித ஜீவிய உரிமைகளை ஜீவ பலியாக 3 வருஷமும் அவர் தேவனுக்கு பிரியமா. இது ஒரு பலி. இதுவும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சரீரம் பரிபூர்ணமாக எப்படி தகனமானது என்பதை காட்டுது. இது 3க்கு 3 கண்ணோட்டம் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். 3வது பலி லேவியராகமம் 16:27. பாவ நிவிர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டரிக்க கடவர்கள். கவனிங்க, இதுவும் பாவ நிவாரண பலியில தான் நடக்குது. ஒரே நாளின் பலிதான் 3 இடத்துல. கவனிச்சிங்களா? 3வது நம்ம பாக்குறோம், பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வரப்பட்ட அதே காளை வெள்ளாட்டு கடாவனுடைய உடல் உறுப்பு தான். என்னென்ன விசேஷமா இங்க நம்ம பாக்குறோம், தோல், மாம்சம், சாணம். அப்படின்னா பலிபீடத்தில் எரிக்கப்பட்ட முக்கியமான ஜீவ உறுப்புகளை கடந்துட்ட முழு உடலின் மாம்சம், தோல்,
சாணம் அப்படின்னு சொல்லும் போது இவைகள் அந்த சாணம் தோல்லாம் எரியும் போது வாடை மோசமான துர்நாற்றமா மாம்சத்தோட சேர்த்து சாணம் குடல் இதெல்லாம் கழிவு பொருள்களா வரும் இல்லைங்களா? இது எரியும் போது துர்நாற்றமாக வீசும். இதுவும் காளை வெள்ளாட்டுக்கடான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே வகுப்பாரை பத்தி தான் பேசுது. கிறிஸ்துவும் சபையும் எப்படி அவங்களுடைய பலி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு துர்நாற்றத்தை வீசுது. நல்லா கவனிங்க. முதல் தூப வர்க்கம் தகனமாகிறதும் கிறிஸ்துவுடைய பரிபூர்ண தன்மையை குறிக்குது. கூடவே சபையும் வர்றோம் எப்படி நம்ம பார்க்கலாம். இது வாசனையா இருக்கு, ரொம்ப சுகந்த வாசனையா இருக்கு. 2 ஜீவ உறுப்புகளாகிய கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் போன்ற முக்கியமான உடல் உறுப்புகள் கொழுப்பு உட்பட தகனமாகுது பலிபீடத்துல. இது சுகந்த வாசனையாக உள்ள இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் வெறுக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்காது, ஏற்புடையதாக இருக்கும். 3 இந்த மிருகத்தினுடைய உடலுடைய மாம்சம், தோல், சாணம் இதெல்லாம் பாளையத்துக்கு புறம்பே தகனமாகும். ஆனா அந்த வாடை ஏற்புடையதாக இல்ல. 3மே பரிபூர்ண மனிதனாகிய கிறிஸ்துவையும் அவருடைய பின்னடியார்களாகிய திருச்சபையையும் குறிச்சிட்ட அருமையான நிழல்கள். 3க்கும் 3 கண்ணோட்டம் இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்தில் தூபத்தை ஏறெடுப்பது யாரும் அங்க இல்ல. இந்த 4 கலவை பொருளும் நெருப்புல புகஞ்சு மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போறது ஒருத்தர் தான் கவனிக்க முடியும். யார்? பிதாவாகிய தேவன். பிரதான ஆசாரியனுடைய கரங்களில் இருந்து எடுக்கப்பட்டு பொடியாக்கப்பட்டு நெருப்பின் மேல் போடப்பட்டு புகைந்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிறைத்து கம கம கமன் அந்த நறுமணம் பாருங்க. நம்ம வீடுகள் எல்லாம் சில நேரங்கள் சாம்பிராணி பொருத்தி வைக்கிறது ஒரு 10 நிமிஷம் அது புகஞ்சாலும் அந்த இடம் எப்படி இருக்கும்? நல்லா கம கம கமன்னு ஆயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பாயிங்கெல்லாம் கடைகளுக்கு எடுத்துட்டு வருவாங்க விசிறிக்கிட்டே, கொஞ்ச நேரத்துல கம கம கமன்னு ஆக்கிடுவாங்க. அப்ப பிரதான ஆசாரியனுடைய கலவை பொருள்ல 4 இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குற சாம்பிராணில அது ஒண்ணுதான். இந்த கலவை பொருள் ஒண்ணுதான் சாம்பிராணி. ஆனா அந்த கலவை பொருள்ல எத்தனை போடுறாரு பிரதான ஆசாரி? 4 சேர்க்கிறார். அதுல உப்பால் பதப்படுத்தப்பட்டு சாரமேற்றப்பட்டு வேற இருக்கும். அது கட்டி கட்டியா தான் இருக்கும். அதை எடுத்து நுணுக்கித்தான் சாம்பிராணி ஆக்கி போடுவார். இதுல நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. பரிசுத்த ஸ்தலத்துல யாருமே இல்லை, தேவன் மாத்திரம் பார்க்க, தேவன் விரும்ப இந்த பிரதான ஆசாரியன் நறுமணத்தை ஏறெடுக்கிறார். சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது 3 வருட ஜீவியத்தில் யார் பார்க்க மாத்திரம் பிரியமா இருந்தா போதும்னு ஜீவிச்சாரோ அந்த முதல் கண்ணோட்டத்தை குறிக்குது தூப வர்க்கத்தினுடைய தகனம். இதுதான் படிக்கிறோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிபிடி பாதை நீங்க படிக்கலாம் மிஸ்டர். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 2 வார்த்தை கவனிச்சிங்களா? அதுல கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சுகந்த, முதல் வார்த்தை. 2வது நமக்காக, முதல்ல நமக்காக, 2வது தேவனுக்கு சுகந்த வாசம். தம்மை ஒப்பு கொடுத்தாரு. முதல் யாருக்காகன்னு வருது? நமக்காக ஒப்பு கொடுக்கும் போது யாருக்கான பலியாகவும் காணிக்கையாகவும் அது இருந்ததுன்னா அது தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனைனா தேவனுக்கு பிரியமான, அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்துல 2 அன்பு காண்பிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் நமக்கெல்லாம் கற்பித்த, கற்றுக் கொடுத்த உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருப்பது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. ஒரே வாசனை ஏறெடுக்கிறாரு. இந்த வாசனைக்குள்ள தேவனும் திருப்தி ஆகிறாரு, தேவனும் பிரியப்படுறாரு. தேவன் பிரியப்படுறது ஏன், எதுக்கு, யாருக்காகனா இந்த மனுக்குலத்துக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறாரு. இதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கு. இதுதான் பிதாவாகிய தேவனால் கேட்கப்பட்டு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனா முழு கீழ்ப்படிதலோடு கொடுக்கப்பட்ட சுகந்த வாசனையான பலியும் காணிக்கையும் என்று நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு பலி, குறிப்பா சுவிசேஷ யுகத்தில் பலியின் ஜீவியம் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப நாமளையும் சேர்க்கலாம் இந்த இடத்துல. இப்ப நம்ம அந்த பாடத்தை எப்படி கொண்டு போனோம், எப்படி புரிஞ்சுக்கணும்? பாவ நிவாரண பலியில 2 இருக்கு. 1 காளை, 2 ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா. காளை போன பாதை தான் வெள்ளாட்டுக்கடாவுக்கும்.
காளைக்கு என்ன அனுபவமோ அதுதான் வெள்ளாட்டுக்கடாவும். இப்ப மனுக்குலத்தை மீட்க தேவனுக்கு பிரியமானதை கிறிஸ்து செய்தார். தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையை அவர் ஏற்படுத்தினார். அதுல மனுக்குலத்துக்கும் ஜீவனை கொடுத்துட்டார். சோ மனுக்குலத்தை மீட்பதுதான் இப்ப தேவனுடைய சித்தம், விருப்பம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ரெண்டு பாகத்தையும் சரியா என்ன பண்ணிடலாம், ரெண்டு அன்பையும் முறையாக செயல்படுத்திடலாம் இல்லைங்களா? இதான் நம்மை நேசித்தார், அதுல தேவனுக்கும் சுகந்த வாசனையான காணிக்கை கொடுத்துட்டாருங்க போது அந்த 3.5 வருஷ லைஃப்ல சின்ன அழுக்கு கூட, சின்ன பிசுறு கூட ஆண்டவருடைய பியூர் அன்புல, உண்மையான அன்புல இல்ல. எந்த குறையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு கம 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 கமன் இருந்துச்சு. இதுதான் தேவனுடைய பார்வை. அதான் சொன்னார், இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்கின்ற பிதாவாகிய தேவனுடைய 2 முறை சாட்சியம். இந்த தூபம் கடுகளவு கூட முரட்டாட்டம் பண்ணல, புகைய தேவையில்லாம கசடுகளாக புகையில, வாசனை வீசாம இல்ல, எந்த கலகமும் கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும் கர்த்தருடைய ஜீவியத்துல இல்லை என்பதை தான் அந்த நறுமணம் புகை 2 ஸ்தலங்களையும் நிறைத்தது நமக்கு காட்டுது. இப்ப வெள்ளாட்டுக்கடாவோடையும் போறாரு ரத்தத்தை தெளிக்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், தூபத்தை ஏறெடுத்துட்டு தான் வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தமும் சரண்டர் பண்ணணும். இங்க பரிசுத்தவான்கள் விஷயத்திலையும் தேவனுடைய பார்வை, உடன்படிக்கை செஞ்சுட்டவங்களுடைய ஜீவியத்துல அவங்க விசுவாசம் எப்படி இருக்கணும், கீழ்ப்படுதல் எப்படி இருக்கணும், அன்பு எப்படி இருக்கணும், ஜெபம் துதி விண்ணப்பங்கள் இதன் மத்தியில் எப்படி இருக்கணும்னு 4 கலவையும் நம்ம லைஃப்லயே சோதிக்கப்படும். அவர் அளவுக்கு முடியலைனாலும் இந்த 4 குணப்பண்புகளும் சோதிக்கப்படாம நாமளும் தேவனை என்ன பண்ண முடியாது, பெரியப்படுத்த முடியாது என்பதை ஆட்டுக்கடாவனுடைய பலியும் நமக்கு சொல்லுது. ஒரே நாள்ல தான் ஏறெடுக்கப்படுற இந்த பலிகள்ல முற்றிலும் 4 கலவை பொருள் என்ன ஆயிடணும், தகனம் ஆயிடணும். காளை வெள்ளாட்டுக்கடாவனுடைய வித்தியாசம் எதை நமக்கு காட்டுதுன்னா, அவர் பரிபூரணம், அவர் அளவுக்கு நம்மளால செய்ய முடியாது. ஆனா வெள்ளாட்டுக்கடாவுக்கும் கொழுப்பு இருக்கும், வெள்ளாட்டுக்கடாவுக்கும் ஜீவ உறுப்புகள் இருக்கு. ஆனா காளையோட கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் சைஸ், சின்ன சைஸ்ன்னு சொன்னாலும் இதுல 1,44,000 துண்டங்கள் இருக்கு. காளை சிங்கிள் தானே. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்தாலும் அந்த ஒருத்தரோட என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனாலும் அந்த சுகந்த வாசனையை நம்ம என்ன செஞ்சு ஆகணும், கொடுத்து ஆகணும். எப்படி கொடுத்தா போதும், யாருக்கு பிரியமா கொடுத்தா போதும், பிதா பிரியப்பட்டால் போதும். நம்மளுடைய பலி எல்லாராலையும் பார்க்கப்பட்டு மெச்சிக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாருக்கிட்டையும் சர்டிபிகேட் வாங்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. யார் ஒருவருடைய லைஃப் ஸ்டைல் ஜீவியம் அந்தரத்தில் பார்க்கக்கூடிய பரலோக பிதாவுக்கு முன்னிலையில் நேர்மையாக இருந்தா இவங்க யாரிடமும் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, என் இருதயம் எப்படி இருக்கு, நான் சரியாதான் செஞ்சேன், இவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, என் ஹார்ட் ரொம்ப பியூர் இப்படின்னு யாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ண வேண்டிய, விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம். தேவனுக்கு சுகந்த வாசனையாக நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா எந்த மனுஷனுடைய அங்கீகரிப்பு நமக்கு தேவை. இதை ரீப்ரிண்ட் பாயிண்ட் 3708 முதலாவது வாசிக்க கேட்போம். ஒரு சின்ன பேராகிராஃப். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியரால் ஏறெடுக்கப்பட்ட சுகந்த தூபமானது தம்முடைய குமாரனையும் அவர் 3.5 வருடங்கள் நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் ஏற்பட்ட சோதனைகள் மற்றும் கஷ்டங்களில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததை நம்முடைய பரலோக பிதா பார்த்ததையே நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. முழுமையான பார்க்க போனால் இது பிதாவுக்கு சுகந்த வாசனையாகவும் சுகந்த தூப வர்க்கமாகவும் பரிசுத்தம் உள்ளதும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுமாய் இருந்தது. ஒரே பார்வை முடிச்சிட்டாரு, கவனிச்சிங்களா? தூபத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருங்க 7ஆம் தூதன்? பிதா பார்த்ததையே குறிக்குது. சுகந்த தூபம் அந்த சோதனைகள் மத்தியில குமாரனையும் அவர் 3.5 வருஷ காலங்களாக அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் ஏற்பட்ட சோதனைகள், அந்த நெருப்பையும், இந்த சோதனைகள் மத்தியில அவர் தன்னை முற்றிலும் பிதாவுக்கு பிரியமானதாக ஒப்பு கொடுக்கும் போது பிதா பார்த்ததையே குறிக்குது. அதான் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன, குமாரனுடைய யார் பார்த்ததை மட்டுமே குறிக்குது. ஏன்னா உள்ள யாரும் இல்ல, பாவ நிவாரண பலியின் என்று உடனாசாரியர்களும் இல்ல, எந்த லேவியருக்கும் வேலை இல்லை, பாளையத்தின் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப ஒருவருடைய பார்வையில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுகந்த வாசனையான பலியாக இருந்தது என்பதை காண்பிக்குது. பரிசுத்த ஸ்தலத்தின் பார்வை இது, பிதாவாகி தேவனுடைய கண்ணோட்டம். 57 ரீப்ரிண்ட் நம்பர் 31 ஒரு சின்ன பேரா வாசிங்க.
கல்வாரியில் தமது ஓட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னதாகவே இந்த சுகந்த வாசனை அவரிடத்தில் இருந்து எழும்பி தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக சென்றது. ம். நிஜத்தில் சிலுவையின் மீதான அவருடைய மரணமே நெருப்பில் விழுந்த தூப வர்க்கத்தின் கடைசி துளியாக இருந்தது. அவர் சரீரத்தினுடைய உரிமைகள், விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல், ஜெபம், துதி, விண்ணப்பங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பரிபூரண மனிதனுடைய கேரக்டர் சோதிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அததான் சொல்றாரு. ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, கல்வாரியில ஓட்டத்தை ஓடி முடிச்சு ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த சுகந்த வாசனை போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு. அவருடைய வாழ்க்கை எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு என்பதை, அந்த விஷயத்தை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்ததுதான் புகை முன்னாடியே போறது. ஆசாரியன் ரத்தத்தோட போறதுக்கு முன்னாடி, ஆசாரியன் ரத்தத்தோட போறது கல்வாரியில அவர் சிந்திய ரத்தம் ஈடுபலியினுடைய அக்கௌண்ட். அதை போய் செட்டில் பண்றாரு. பூமியில 40 நாளுக்கு பிறகு உயிர் தெழுந்துட்டார். முன்னாடியே நான் 40 நாள் பூமியில இருந்தார் இல்லைங்களா? 40 நாளுக்கு பிறகுதானே பரமேறி போனாரு. அங்க செட்டில் பண்றதுதான் அந்த ரத்தத்தை போய் உடன்படிக்கை பெட்டியில பிரதான ஆசாரியன் தெளிக்கிற அந்த டைம், தெளிக்கிற டைம். முன்னாடியே கடந்து போகுது ஒரு வாசனை. அப்படின்னா அவர் லைஃப் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனாலதான் இந்த ரத்தத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு அனுமதியே கிடைச்சது. ஏன்னா தூபம் போகலைன்னா ரத்தம் போகாது. அப்பனா நம்மளுடைய லைஃப்ல கர்த்தரை போல நல்ல சாட்சி முன்னமே வாங்கலைன்னா, மரணத்துக்கு முந்தைய ஜீவியத்துல வாங்கலைன்னா, நாமளும் பரலோக மகிமைக்குள்ள போக முடியும். அந்த பிரதான ஆசாரியனுக்கும் காளைக்கும் வெள்ளாட்டுக்கடாவுக்கும் என்ன ரூல்ஸோ, பின்னடியார்களுக்கும் அதே ரூல்ஸ் தான். பிரதான ஆசாரியனுக்கும் உடன் ஆசாரியனுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். காளைக்கும் வெள்ளாட்டுக்கடாவுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். முக்கியமான பாயிண்ட், சிலுவையின் மீதான அவருடைய மரணமே நெருப்பில் விழுந்த தூப வர்க்கத்தின் கடைசி துளினா. மரணம் முக்கியம் இல்லைங்க. மரணத்துக்கு முன்னாடி சில துளிகள் விழுந்துருச்சு, நிறைய விழுந்துருச்சு. கடைசி டிராப் தான் என்ன, சின்ன துகள் தான் கல்வாரி. அப்படின்னாரு. என்ன அர்த்தம்னா, குமாரனிடம் வெறுமனே சிலுவை மரணத்தை தேவன் கேட்டிருப்பாரானால் அது ஒரே நாள்ல சம்பவிச்சிருக்கலாம். 3 வருஷம் தூப வர்க்கம் விழுந்துகிட்டே இருக்கு. அதுல பரிபூர்ண மனித தன்மை சாக்ரிஃபைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நெருப்பு அதை புடமிட்டு கொண்டே இருக்கிறது, சோதித்து கொண்டே இருக்கிறது. ஃபைனலா கடைசி ஒரு துளி விழுகும்ல, அதுதான் மரணங்கிறார் பாருங்க. என்ன அருமையான பாயிண்ட் பாருங்க. அப்படின்னா பரிசுத்தவான்கள் விஷயத்திலையும் தேவன் ஒருவேளை நம்மளுடைய டெத்தை கேட்டார்னா நம்ம கொடுத்துட முடியும். ஏற்கனவே பார்த்திருக்கோம் பாயிண்ட்லாம். அது மாதிரி ஆண்டவருடைய நேரடியான மரணத்தை மட்டும் தேவன் கேட்கல. மரணத்திற்கு முன்பு பரிபூர்ண மனித ஜீவியத்தில் காணப்படக்கூடிய நியாயமான உரிமைகள், விருப்பங்களுக்கு அவர் மறிக்கணும். அதன் மத்தியில் அவர் விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல் எல்லாம் சோதிக்கப்பட்டு ஃபைனல்ல கல்வாரியில அது நிறைவடையுது. அவ்வளவுதான். ஒரு பக்கெட் நிறைஞ்சிட்டு இருக்கு தண்ணியில, டிராப்பா. அந்த பக்கெட் ஃபுல்லாகி ஓவர் ஆகி அதனுடைய துளிகள் கடைசியில் அந்த பக்கெட்ல இருந்து லீக் அவுட் ஆகி வெளியே போகும் பாருங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், முழுமைன்னு சொல்றோம், கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி பல துளிகள் விழுந்தனாலதான் அந்த பக்கெட் என்ன ஆயிடுக்குது. இது மாதிரிதான் ஆண்டவருடைய மரணமும் நமது மரணமும் இருக்கணும். கடைசி நிமிட மரணம் ஒரு பொருட்டல்ல. அந்த மரணத்துக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு தான் தேவன் பார்க்கணும், எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும். இது கர்த்தருடைய வாழ்க்கையில முரட்டாட்டமும் கலகமும் இல்லாமல் சோதிக்கப்பட்டு அவர் கொடுத்துட்டார். மரண பரியந்தம் உண்மையாக தேவனுக்கு பிரியமான காணிக்கையாக வாழ்ந்து ஜீவிச்சு கடைசி துளியாக தான் அந்த கல்வாரி மரணத்தை சரண்டர் பண்ணார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமா, அந்த இஸ்ரேலின் பிரதான ஆசாரியன், நமது பிரதான ஆசாரியன், அவர் அந்த பாவ நிவாரண பலி ஏறெடுக்க முன்னாடி பலமுறை எந்தெந்த விதங்களில் எல்லாம் சோதிக்கப்பட்டு நம்மளை ப்ரூவ் பண்ணணுமோ இதே அனுபவத்தை பரிபூர்ண மனிதனுக்கும் பார்சியாலிட்டி இல்லாம தேவன் அனுபவிச்சிருக்கிறார். என்ன சொல்ல போனா நம்மளை விட அதிகமான விதத்துல சோதிக்கப்பட்டவர் அவர் தான். அவரில் கொஞ்சம் தான் நம்ம சோதிக்கப்படும். அவர் 100னா நம்ம 1 தான். அப்ப அந்த 1க்கு எவ்வளவு பெயின் இருக்கும், 100க்கு எவ்வளவு பெயின் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதான் காலை 100 மடங்கு அவருடைய பரிபூர்ண தன்மையையும்
ஆட்டுக்கடா அனைவரும் சேர்ந்து 1,44,000 பேருடைய பலியும் குறைவானது என்பதையும் அது காட்டுது பாருங்க. சோ தேவனுக்கு நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த நறுமண புகையை நம்ம லைஃப்லயும் நம்மளாலையும் ஏறெடுக்க முடியும். நெக்ஸ்ட், கொழுப்பு ஜீவ உறுப்புகள் ஏன் பிரிக்க சொன்னாரு? குறிப்பாக ஏன் பலிபீடத்தின் மேல அது வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்ப அடுத்த ஸ்தலம் கீழ் நோக்கி வருது, உள்நோக்கி போயாச்சு. இப்ப பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் ரெண்டுலயுமே தேவனுடைய பார்வை தான் அது. அதை விட்டுறலாம். இப்ப கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா மிருகத்தினுடைய உடல் பலி, கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, கொழுப்பு போன்ற நல்ல வாசனை எழுப்பக்கூடிய, தகனமானாலும் ஒரு தீண்டத்தகாத வாசனை வராத, விரும்பத்தகுந்த ஒரு வாசனையை கொடுக்கக்கூடிய உடல் உறுப்புகளை தகனம் பண்ண சொல்றான். ஜீவ உறுப்புகள் அப்படின்னாலே காளைக்கு கேட்க வேண்டியதே இல்லை, ஆல்ரெடி அவருடைய ஜீவன் பரிபூரணம். ஜீவ உறுப்பு தான். அவருடைய சாக்ரிஃபைஸ் ஆரம்பமான இடம், அவர் ஞானஸ்தானம் எடுத்த இடத்திலேயே அவருடைய லைஃப் ஜீவனோடு இருந்தது. நமக்கு எப்படி இருக்கு? அதே ஜீவ உறுப்புக்களை, ஆட்டுக்கடாவனுடைய ஜீவ உறுப்புகளும் அங்க வருது. இப்போ காளையினுடைய உடல் உறுப்பு முதல்ல தகனமாகும், ரத்தம் தெளிச்ச வந்த பின்னாடி. ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்த பின்னாடி இதனுடைய உறுப்புகளும் என்ன ஆகுது? தகனமா. இப்போ தகனமாகக்கூடிய ஆட்டுக்கடாவுடைய ஜீவ உறுப்புகள் கிறிஸ்துவில் நீதிமானாக ஆக்கப்பட்ட பின்பு, பழைய வாழ்நாட்களுடைய பாவங்கள் மூடி மறைக்கப்பட்ட பின்பு தேவனால் ஜீவ பலியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இல்லையா நம்ம லைஃப்? இன்னைக்கு ரெக்கார்டு தான். ரோமர் 12:1. இந்த வசனத்துக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எப்பயுமே தேட வேண்டிய அவசியமோ படிக்க சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கனாலே, பாவம் இருந்துட்டா அது ஜீவ பலி இல்லை. பாவம் மூடப்பட்டாலோ மன்னிக்கப்பட்டாலோ அதை தேவன் எண்ணாமல் போனாலோ அவங்களதான் என்ன சொல்ல முடியும்? ஜீவனுள்ள வகுப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். ஜீவனுள்ள வகுப்பார்னு சொல்றதை விட நீதிமான்கள் அப்படின்னு அதனாலதான் சொல்றோம். ஜீவனுள்ள வகுப்பார்னு சொல்லாம நம்மளெல்லாம் என்ன சொல்லிக்கிறோம்? ஒரே வார்த்தையில கிறிஸ்துவில் நீதிமானாக எண்ணப்பட்டவர்கள், ஆக்கப்பட்டவர்கள். இதுதான் பலிபீடத்தினுடைய உடல் தகனம், அந்த மிருகத்தினுடைய ஜீவ உறுப்புகளுடைய தகனம். இந்த தகனத்துல யாருடைய கண்ணோட்டம் இருக்கு? இப்போ பரிசுத்த ஸ்தலம் எங்கும் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் எங்கும் பிதாவாகிய தேவனுடைய பார்வையை தூபவர்க்கம் காமிச்சிடுச்சு. இந்த இடத்துல பலிபீடத்தினுடைய ஜீவ உறுப்புகளுடைய தகனத்தை ஆண்டவருக்கும் சரி பரிசுத்தவான்களுக்கும் சரி யார் கண்ணோட்டம்னா, யார் இருப்பா பிரகாரத்துல? இப்போ ஆசாரியர்களும் இருப்பாங்க, லேவியர்களும் இருப்பாங்க. சோ நம்ம ஒரே கண்ணோட்டமா வச்சுக்கலாம். நம்மள மாதிரி பலி செலுத்துகின்ற மற்ற சகோதர சகோதரிகளின் பார்வை, உடனாசாரியர்களின் பார்வை, ஒரு விசுவாசியின் பார்வைன்னு சொல்லலாம். ஏன்னா லேவியர்கள்லாம் நம்ம பெயர் சபை மாத்திரம் அப்படி கணக்கு வச்சுக்க வேண்டாம். உடன்படிக்கை செஞ்சிட்டவங்க தான் உண்மையான லேவி. அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம் பல பாடங்கள் இல்லைங்களா? அப்போ ஒரு லேவியினுடைய பார்வையில தான் ஜீவ உறுப்புகள் எல்லாம் எரிக்கப்படுது. ஆசாரியர்கள் எரிச்சாலும் அதை யாரையும் பார்க்கிறாங்க? லேவியும் பார்க்கறாங்க. அப்ப அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை, பலியின் ஜீவியத்தை உடன் சகோதர சகோதரிகள் அல்லது விசுவாசிகள் அடங்கிய கூட்டத்தார் எப்படி பார்க்கறாங்க என்பதை ஜீவ உறுப்புகள் காட்டு. இதுல ஒரு குறைவு இருக்கு. குறைவுனா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்பட்ட பலியினுடைய பார்வை வேற, இந்த பார்வை சற்று பின்தங்கி இருக்குன்னு சொல்லலாம். எப்படி பின்தங்குதுன்னா, பிதாவாகிய தேவனால் பார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கண்ணோட்டம் 100% பியூர். அதுல என்ன இருக்காது? குறை இருக்காது. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். கூடுதலுக்கு குறைவாகவும் சொல்லிட மாட்டார், குறைவான விஷயத்தை கூடுதல் என்றும் அங்கீகரிக்க மாட்டார். யார் என்ன கொடுக்குறாங்களோ அது கரெக்டா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுரும். ஆனா மனித பார்வை, நாம நிறைவா செஞ்சாலும் குறை வரும், குறைவு செஞ்சா கூட சில நேரத்துல பாராட்டு கிடைச்சிரும். ஏன்னா மனுஷனால என்ன பண்ண முடியாது, நிறை குறை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கவனிக்க தெரியாது. ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உடன்படிக்கை பரிசுத்தவான்களுடைய நல்ல பார்வை மாத்திரம் எடுத்துக்கலாம். தீங்கான பார்வையை, தவறா கணிக்கக்கூடிய பார்வையை கவனிக்க வேண்டாம். அந்த இடத்துல குறை சொல்றவங்களையோ குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்களையோ தூக்கி வச்சிரும். விசுவாசிகளுடைய, அர்ப்பணிச்சவங்களுடைய நல்ல கண்ணோக்கம், ஒரு பரிசுத்தவானுடைய லைஃப் ஸ்டைல் உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜீவ உறுப்புகள் தகனமாகும் போது எந்த ஒரு ஆசாரியனோ லேவியோ முகத்தை சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வாசனை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு.
இது மாதிரிதான் ஆண்டவருடைய ஊழிய நாட்கள்ல அவரோட இருந்தவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? யோவான் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த வார்த்தையை நம்ம எப்படி இந்த பாடத்துக்கு பொருத்தணும் அப்படின்னா, அவர் அங்க ஒரு பக்தி வைராக்கியத்துடன் கூடிய ஒரு கிரியை செய்யறாரு. 2ஆம் அதிகாரத்துல தேவாலயத்தின் சுத்திகரிப்பு. பஸ்கா பண்டிகையின் போது எருசலேம் தேவாலயத்துக்கு போய் அங்க புறா விற்கிறவங்களையும் ஆடு மாடு விற்கிறவங்களையும் காசுக்காரர்களையும் மேஜைகளை எல்லாம் கவிழ்த்து போட்டு புறா ஆடு மாடுகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற அந்த காரியத்தை இவங்க மத்தியில எல்லாம் நினைப்பூட்டுற அளவுக்கு அவருடைய கிரியை இங்க நடக்குது. ஒரு வீர தீர செயல். கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை எழுதி இருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள்னா, இப்ப இவருடைய பலியின் பிரயாசம், இவருடைய வைராக்கியம் சீசர்களுடைய பார்வைக்கு வருது. தேவனும் அங்கீகரிச்சார். உள்ள பாக்குறோம் அந்த பாயிண்ட, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இங்க அவரோடு இருந்தவர்கள்லாம் யாரு? சீசர்கள். இவங்க பார்வைக்கு ஆண்டவருடைய பலி வெளியேறப்பட்டதா தான் இருந்துச்சு. ஆனா என்னமோ செய்யறாரு. ஏன் செய்யறாருன்னு புரிஞ்சுக்க முடியலனாலும் வேதத்துல குறிப்பிடப்பட்ட அவர் தான் இவரு. அவர் தான் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய முடியும் அப்படின்றத இந்த வார்த்தைகள் மூலம் அவங்க நினைவு கூர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பேதுரு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் 17-18. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இதே சத்தம் வந்துச்சு இல்லைங்களா? அதை பத்தி பேதுரு பேசுறாரா? வேற எதை பத்தி பேசுறாரு? பேதுரு அப்ப இல்ல. ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேதுரு, யோவான், யாக்கோபு யாரும் இல்லை. ஏன்னா மரா நாள்ல தான் என் பின்னே வாருங்கள்னு ஒவ்வொருத்தருக்கா இன்விடேஷன் கொடுக்குறாரு. யோவான் ஸ்நானகன்ட்ட போய் ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு சவுண்ட் வந்துச்சு இல்ல, அந்த சத்தத்தை சீசர்கள் என்ன பண்ணல? கேட்கல. இது மறுரூப மலையில மோசேயோடும் எலியாவோடும் தோன்ற மாதிரி ஒரு காட்சியை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை இருந்தப்ப நாங்க அந்த தரிசனத்தை பார்த்தோம். இவரை குறித்து பிதாவானவர் சொன்ன அந்த சாட்சியையும் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தையும் நாங்க கேட்டோம் அப்படிங்கிறத இந்த நிருபத்துல ரெக்கார்ட் பண்றாரு பேதுரு. ஆல்ரெடி 2 முறை தேவன் சாட்சி கொடுத்தாரு. ஒரு முறை ஞானஸ்தானம் எடுக்கும்போது, 2வது முறை அவர் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு கடைசி தருணத்துல கல்வாரிக்கு முன்னாடி மறுரூபமலை காட்சியில இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னார். இந்த 2வது சந்தர்ப்பத்துல அவங்க கூட இருந்ததை தாங்கி பதிவு பண்றாங்க. அப்படி தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கேன். அப்ப பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியை நேர்மையான இருதயம் கொண்ட பரிசுத்தவான்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு சின்ன ஆறுதல்னா, நமது பலியின் வாழ்க்கையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த பாயிண்ட்க்கு தான் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம். தேவனுடைய பார்வையில 100% கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்டாரு. ஆனா தவறா புரிஞ்சுக்கிட்டவங்கள்ட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே நேரத்துல அவருடைய பலியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க, நல்லா பண்ணவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க? நிக்கோதேமு வரைக்கும் இருந்தார். ரகசியமான ஒரு சீசனாக, அந்தரங்க சீசனாக இருந்தார். இப்ப இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது? சீசர்கள் மாத்திரமல்ல, அந்தரங்க சீசர்கள் கூட இவர் செய்யறது பிதாவுக்கு பிரியமானதுங்கிறத உணர்றாங்க இல்லைங்களா? இப்ப நம்மளும் எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு ஒருவேளை நம்ம பிரியமா இருந்துட்டோம்னா அந்த சத்தம் நமக்கு சாட்சியா கேட்டா போதும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த 2வது பாயிண்ட்ல நம்ம கவனிக்கும் போது, உடன் பரிசுத்தவான்களும் எல்லாரும்லாம் எப்போதுமே எல்லாரையும் தப்பா புரிஞ்சிருக்க மாட்டாங்க, முடியாதது. ஏன்னா கர்த்தருடைய சிந்தை எல்லாருக்கும் உருவாகிறது இல்லை. இன்னைக்கு உண்மையிலேயே கர்த்தருடைய சிந்தை ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னொருடைய பிரயாசத்தை அவங்க கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு மனிதன் யாரு, அவருடைய பலியின் பிரயாசம்னா என்ன, அவர் ஆண்டவர் செய்தது மாதிரிதான் செய்யறாரா, இவருடைய பலியின் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாரு, உண்மையிலே இந்த மனிதனுடைய பலி தேவனுக்கு பிரியமானதாக தான் இருக்கு அப்படின்னு தங்களால் முடியலைனாலும் கூட இன்னொரு உடன் அங்கங்கள் படக்கூடிய பாடுகளையும் உபத்திரவங்களையும் நல்ல இருதயம் கொண்ட பரிசுத்தவான்கள் நல்ல கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. சத்தியமே உள்ளத்துக்குள்ள இல்லாமல் தொடர்ந்து சகோதரர்களை குறை பேசி கொண்டிருக்கிறவங்கள்ட்ட இருந்து வெளியே வந்துடலாம். இப்ப நம்ம ஒண்ணு தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவனுக்கும் கர்த்தருக்கும். 2, நம்மளுடைய பலியை நெருங்கி வாட்ச் பண்ணக்கூடிய
நல்ல உள்ளம் படைத்த நம்மள மாதிரியே இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் பிரயாணம் பண்றவங்க கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது கூட்டமா நம்ம கூட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒருத்தர் 2 பேர் நிதானம் உள்ள நல்ல மனநிலை கொண்ட பலியின் வாசனைனா என்னன்னு புரிஞ்சவங்க உண்மையிலேயே மற்றொரு பரிசுத்தவான்களுடைய பலியை சுத்த கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு எப்போதுமே இந்த குறை மாத்திரம் தெரியாது, நிறைவு மட்டுமே தெரியும். அதுதான் சுகந்த தூபத்தின் அளவுக்கு வாசனை இல்லைனாலும் பலிபீடத்தினுடைய புகை தூண்டப்படக்கூடியதுதான், ஆவலை தூண்டக்கூடியதுதான். அது அருவருப்பானது இல்லைங்கிற மாதிரி நல்ல பாத்திரத்தினுடைய பலி, நல்ல பாத்திரத்தினுடைய பிரயாசம் இன்னொரு நல்ல பாத்திரத்தால் கண்டிப்பா வரவேற்கப்படுமே தவிர அலட்சியம் பண்ணப்படாது. இல்லையே பிரதர், நாங்க எவ்வளவு செய்யறோமே, நிறைய பேர் பார்க்கதான் எங்களுடைய பலி பிரியமாக தான் பண்றோம், ஆனா எல்லாரும் நம்மளை அங்கீகரிக்கலைன்னா கவனிங்க, கர்த்தருக்கு என்ன அனுமதிக்கப்படுதோ அது நமக்கு நடக்குதுன்னு அர்த்தம். உங்க இருதயத்துக்கு நீங்க நேர்மையா இருந்திருக்கிறீங்க, உங்க பலியை தேவனுக்கு பிரியமா தான் செஞ்சிருக்கிறீங்க. பட் எல்லாராலையும் கவரப்படலைனாலே அங்க பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் சபையில புது சிருஷ்டிகள் இல்ல, அதான் பாயிண்ட். நாம செய்ய வேண்டிய ஊழியம் யாருக்காக மட்டும் இப்ப செய்யணும்னா, தேவன் பார்த்தது மாதிரி சபைக்குள்ளும் 1 2 நியூ கிரியேஷன் இருப்பாங்க, இவங்களுடைய பார்வைக்கு பிரியமா இருந்தா போதும். அந்த ஒருத்தருடைய சர்டிபிகேட் வரும் இல்லைங்களா, இல்ல இந்த சகோதரன் இப்படி இல்லை, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இப்படி கிடையாது, இவங்களுடைய லைஃப் எனக்கு பார்த்த வரைக்கும் கர்த்தர் எப்படி லைஃப் வாழ்ந்தாரோ அந்த மாதிரிதான் இவங்க இருந்தாங்க, இவங்க மத்தவங்களாலதான் தப்பா புரிஞ்சு கொள்ளப்பட்டாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இருதயம் எல்லாருக்கெல்லாம் என்ன ஆகாது, வராது. அப்ப உள்ள இருக்கிற பார்வை கரெக்டா இருக்குன்னா நம்ம வெளியில எல்லாருடைய பார்வைக்கு என்ன பண்ண வேண்டியது இல்ல, ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் கவனிங்க, சபை பெரும்பான்மையினால் அங்கீகரிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் இல்ல, சிறுபான்மையினர் நம்மளை ஏற்றுக்கொண்டா போதும். அதனாலதான் அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ஆண்டவருக்கு 12 + 70 பகிரங்கமான சீஷர்கள் 12, அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்க ஒரு 70 பேர் அடுத்து இல்லைங்களா, அவங்க ஒரு சீடர்களா இருந்தாங்க. இவங்க அப்போஸ்தலர்கள், அந்த 70 பேரு சீடர்கள். அந்த ரங்கத்துல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, ஆனா வெளியே வரல. கவனிச்சிங்களா? அப்ப அங்கீகரிப்பே இருந்திருந்தாலும் எல்லாரும் சாட்சி கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா இது நல்ல மனித சாட்சியை நமக்கு குறிப்பிடக்கூடியதா இருக்கு. ஆண்டவர் சொன்னது மாதிரி நம்ம லைஃப்லயும் அதே வார்த்தை பொருந்தும். யோவான் 8:29-30. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரன் இல்ல, யோவான் 8:29-30 பிபிடி பார்த்து படிக்கலையா நீங்க? 19. இல்லையே, பேதுரு வார்த்தைக்கு அர்த்தம் வருமே. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்கையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதான் பாயிண்ட். இங்க பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்யறேன்றத சொல்லிட்டு கூடவே அவர் இதை சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னு பாக்குறோம். இதை அவர் சொல்கையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வச்சாங்கன்னா, அப்ப பிதாவுக்கு பிரியமானதை இவர் செய்யறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருந்தாங்க. இதுதான் பலிபீடத்தின் பார்வை. புரியுதுங்களா? அவருடைய லைஃப அல்லது பின்னடியார்கள் ஆகிய நமது லைஃப 3 கண்ணோட்டத்தை வைக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய பார்வை பரிசுத்த ஸ்தலத்துல அது பியூரா இருக்கும். நமது பலி நேர்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் 100% அதை ஏற்றுக்கொள்வார். அப்படிதான் ஆண்டவர் அங்கீகரிச்சார். பலிபீடம் ஓப்பன்ல இருக்கு, வெளியில ஜீவ உறுப்புகள் தகனமாகுது. ஆண்டவருடைய நிஜ பரிபூரணம், நம்மளுக்கு நீதிமானாக எண்ணப்பட்ட பலியின் வாழ்க்கை. இதுல சீசர்கள் ஆண்டவரோட இருந்து கவனிச்சு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த 3 வசனங்கள் நம்ம படிச்சோம். நாங்க பார்த்தோம், அவரோட இருக்கையில் அவருக்கு தேவன் சாட்சி கொடுக்கும்போது நாங்க அங்க இருந்தோம், அவர் பக்தி வைராக்கியத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், இங்க அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது எல்லாமே எதை வெளிப்படுத்துதுன்னா, தேவனுக்கு பிரியமாக ஒருத்தருடைய லைஃப் இருந்தா அங்கீகரிப்பும் நிச்சயம் சிலரால என்ன பண்ணப்படும், கிடைக்கும். எல்லாராலும் இல்லைனாலும் தேவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்றவங்க மூலமாக நிச்சயம் நல்ல ஒரு அங்கீகரிப்பை நல்ல பரிசுத்தவான்கள் பெறுவார்கள் என்பது 2வது கண்ணோட்டம். 2வது கண்ணோட்டம். இப்போ 3வது எரிக்கப்படுற பொருள் பாளையத்துக்கு புறம்பே போயிடுது. இது சுகந்த தூபமும் கிடையாது, அல்லது மிருகத்தினுடைய முக்கியமான உயிர் உறுப்புகளும் கிடையாது. அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படாததா இருக்கு. சுகந்த வாசனையான அந்த சாம்பிராணி கலவை பொருள்களா இருந்தா அது ரொம்ப நறுமணம், அல்லது சாப்பாடு செய்யற பிரியாணி சமைக்கக்கூடிய அளவுக்கு கொழுப்பு உயிர் உறுப்புகளா இருந்தா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பார்வை, மோசம் இல்ல. இது மனிதனுடைய பார்வை. ரொம்ப உள்ளத்தின் அடியாளத்துல போய் யோசிக்க மாட்டாங்க, ஆனா ஏற்றுக்குவாங்க.
ஓரளவுக்கு சாட்சி, அவ்வளவுதான். இது நல்ல பரிசுத்தவான்களுடைய பார்வையை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனா மூணாவது, இஸ்ரேல் ஜனங்கள் பாளையத்துக்கு புறம்பே எரியிற தோல், நெருப்பு, மாம்சத்தினுடைய மிச்ச கழிவுகள், சாணம் எல்லாம் பார்த்துட்டு மூக்க பொத்திட்டு போறாங்க. அந்த வழியா கடந்து போறவங்க மூக்க பொத்திட்டு போற அளவுக்கு அந்த உறுப்புகள் எரியும். அப்ப இது நல்ல ஒரு கண்ணோட்டத்தை பத்தி இங்க என்ன பண்ணப்படல, பேசல. ஆனாலும் யாருடைய பார்வை இது? நல்ல கண்ணோட்டத்தை பத்தி பேசல. அப்ப யாருடைய பார்வை இது? ரெண்டாவது, யாருடைய பலி இது? இந்த பலியும் யாரதான் குறிக்குது? மூணாவது கண்ணோட்டமும் கிறிஸ்துவையும் சபையும் தான் குறிக்குது. பலியில மாற்றமே கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்திலையும் இவர்கள் பலியை தான் பேசப்படுது தூப வர்க்கமாக, பிரகாரத்திலும் பரிசுத்தவான்களுடைய பலிதான் பேசப்படுது உயிர் உறுப்புகளாக, பாளையத்துக்கு புறம்பேவும் இவர்களுடைய பலிதான் பேசப்படுது கழிவு பொருட்களாக. மூணுலயும் பலி ஒன்றுதான், பார்வை மூன்று. தேவனுடைய பார்வை பார்த்தாச்சு, பரிசுத்தவான்களுடைய பார்வை பார்த்தாச்சு. இப்ப பார்க்க வேண்டிய மிச்ச பார்வை உலகத்தாருடைய பார்வையில நமக்கு பலி எப்படி இருக்கும்னா வாசனையாவா இருக்கும். அதான் மூக்க இப்படி கவர் பண்றாங்கனாலே இந்த வாசனை உள்ள நல்லா இருக்கு, தூபமாக மாறுது. அப்படின்னா தேவனால் ரொம்ப பிரியமாக நேசிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு முன்னாடி தங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறவங்களுடைய பலியின் வாழ்க்கை தேவனால் பார்க்கப்பட்ட மாதிரியோ விசுவாசிகளால் பார்க்கப்பட்டது மாதிரியோ உலகத்தாரால் பார்க்கப்படாது. புரியுதுங்களா? அப்படி இறங்கிக்கிட்டே வருது பாருங்க கிரேடு. விசுவாசிகள் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்ட இன்னொருத்தரை பார்க்கிற பார்வைக்கும், நம்ம கூட உறவினர்களாக இருந்து, சொந்த பந்தங்களாக இருந்து, நம்ம நண்பர்களாக இருந்து, பெயர் சபை நண்பர்களா இருக்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. எப்படிதான் தெரியும் நம்ம பாலி அப்படின்னா, பொழப்பே இல்லை. எப்ப பார்த்தாலும் நாங்களும் தான் சர்ச்சுக்கு போறோம், ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் கிளாஸ்ங்கிறாங்க, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போறாங்க, என்னமோ பலின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அலையிறாங்க. பூலோக ஆசீர்வாதங்களையே என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. எப்ப பார்த்தாலும் இவங்க பாடுகளை பத்தியே பேசுறாங்க, சபையினுடைய ஆசீர்வாதத்தை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. இப்படின்னு நம்ம மேல பெயர் சபைக்கு ஒரு அருவருப்பான பார்வை இருக்கும். உலகத்தாருக்கு ஒண்ணுமே புரியலைனாலும் ஏன் வாழ்க்கையை இப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க ஒரே வார்த்தையில. மாதிரி சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு ஒரு வாலிப பிள்ளை போய் ஒரு உலகத்து நண்பர்கிட்ட சொன்னா, அவங்க அப்பா அம்மாட்ட யார்ட்டையா சொன்னா, நல்லா தானே இருந்த, ஏன் வாழ்க்கையை இப்படி எடுத்துக்கிற? காதல் தேவையற்ற விஷயங்கள்ல தலையிட்டா கூட இன்னைக்கு இந்த உலகம் ஏத்துக்குது. அர்ப்பணிப்புன்னு ஏதாவது செஞ்சாதான் அவங்களை கேலி கிண்டல் பண்ணி ஒதுக்கி வைக்குது. இதுதான் அந்த மூக்க ஒத்துறது. ஏன்னா இந்த சுகந்த வாசனை கொஞ்சம் கூட லீக் ஆகி வெளியே என்னாக்காது, பரிசுத்த ஸ்தலத்துல கவர் பண்ணட்ட புகை கொஞ்சம் கூட லீக் ஆகி என்னாகாது, வராதுங்கும் போதே தேவனுடைய பார்வையினால் அங்கீகாரம் பெற்றவர்களை இந்த உலகம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளார். ஒரு நல்ல அர்ப்பணிப்பின் பரிசுத்தவான்கள் பார்க்கிற பார்வை நிச்சயம் உலகத்தாரால முடியாது. இதுதான் ஏசாயா 53:3 படிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். என்ன அசட்டை? வெறும் சிலுவை காட்சியா? இல்ல, அவர் 3 வருஷம் லைஃப்லயும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். இவங்க மாதிரி அவர் இல்ல, வேத பாரகர்கள் மாதிரி அவருடைய லைஃப் ஸ்டைல் இல்ல. அவர் ஒரு மாவீரனா எதிர்பார்த்தாங்க. வந்தவனே உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தணும், அரண்மனையில பிறந்திருக்கணும், பரிசேயர் சதுசேயரோட சேர்ந்து சுத்தணும், இப்படி எதிர்பார்த்தாங்க. எந்த அற்புத அடையாளம் செஞ்சாலும் இவங்களை வச்சுக்கிட்டு செய்யணும், தனியா போய் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, பாவிகள் மத்தியில ஆயக்காரர்கள் மத்தியில நிக்க கூடாது, இப்படி எல்லாம் பார்த்தாங்கல்ல. இந்த பார்வை தான் மனுஷர் எதிர்பார்த்தது. புறக்கணிக்கப்பட்டார். அவர் துக்கம் நிறைஞ்சவரா இருந்தாருன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவரை விட்டு முகத்தை மறைத்து கொண்டோம்னா அவருடைய 3 வருஷ ஊழியமும் உடன்படிக்கை நாட்களை மட்டும் நம்ம கவுண்டிங் எடுத்துக்கலாம். தேவனுக்கு ஏற்புடையதா இருந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. முகங்களை மறைத்து கொண்டோம் என்பது பாளையத்தில் எரியக்கூடிய உடல் உறுப்புகளை ஜனங்கள் கண்டு மூக்க பொத்துறாங்க, துர்நாற்றம். இதுதான் பெயர் சபை பார்க்குது நம்ம. எப்படி இந்த இடத்துல வரக்கூடிய ஜனங்களோடு யாரு நின்று இருந்தாங்க, வேதப்பாரர். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகமும் பெயர் சபை அமைப்பு நம்மளை எப்படி பார்க்கும். என்ன நம்ம செஞ்சாலும் அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணவே முடியாது. நம்ம அவங்க முகத்தை மறைச்சிட்டு தான் போவாங்க. அசட்டை அவருக்கு எப்படி இருந்துச்சோ அதான் நமக்கும். இதான் ஆதார வசனத்திலே படிச்சோம்.
நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து, படிங்க மீண்டும் அந்த வார்த்தையை, எபிரேயர் 13:11-13. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இப்ப டைப் அண்ட் ஆன்டி டைப்புக்கான கன்க்ளூஷன் கொடுக்குறாரு பாருங்க. அந்த பாவ நிவாரண பலியில என்ன நடக்கும்? காளை, வெள்ளாட்டுக்கடா போன்ற மிருகங்கள் பலி செலுத்தப்படும். இந்த மிருகங்களுடைய ரத்தம் பிரதான ஆசாரியனால ரத்தம் உள்ள கொண்டு வரப்படும். அப்படி எந்த மிருகங்களுடைய ரத்தம் எல்லாம் உள்ள வரைக்கும் கொண்டு வரப்படுதோ அந்த மிருகத்தினுடைய உடல் உறுப்புகள் பாளையத்துக்கு புறம்பே போயிடும்னு கரெக்டா சொல்றாரு பாருங்க. இங்க ரத்தம் வந்துருச்சுன்னா இதனுடைய உடல் உறுப்புகள் எங்க போயிடும்? பாளையத்துக்கு புறம்பே போயிடும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகரம் வாசலுக்கு புறம்பே, இந்த வார்த்தை நகரம் என்பது ஜனங்களுடைய குடியிருப்பு. நகர வாசலுக்கு புறம்பே அப்படின்னா ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடம், ஜனங்கள் போக்குவரத்துமா இல்லாத இடம். இப்ப இந்த உடல் உறுப்பு எங்க போகுது? மிச்சமான உடல் உறுப்பு, கழிவு, தோல், சாணம் எல்லாம் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத பாளையத்துக்கு புறம்பே. அந்தபடியேங்கிறது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவருடைய லைஃப் ஸ்டைல், ஜீவியம் ஜனங்களால அங்கீகரிப்போடு நகரத்துக்குள்ள இல்ல. அவரை எல்லாரும்லாம் என்ன பண்ணல? ஏத்துக்கல. பாடுகள் அனுபவிச்சாரு, நிந்தை அனுபவிச்சாரு. நகரத்துக்கு வாசலுக்கு புறம்பே அப்படின்னா உலகம் நமக்கும் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரையும் ஏத்துக்கல. பிதாவானவரால் நேசிக்கப்பட்ட குமாரனுடைய பலி, சுகந்த வாசனையாக பார்க்கப்பட்ட அவருடைய அருமையான ரான்சம் உலகத்தாரால அருவருப்பாய் பார்க்கப்பட்டது. அந்த அன்றைய நாட்கள்ல பிரதான ஆசாரிய கூட்டத்தினாலும் இஸ்ரேல் ஜனங்களாலும் அருவருக்கப்பட்டது. இவர் தேவனால் தண்டிக்கப்பட்டவர் என்று பார்த்தாங்க. தேவனால் பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணி அவரை விட்டு முகத்தை மறைச்சாங்க. அந்த வார்த்தை அசட்டை பண்ணினோம், அவரை நாங்க எண்ணாமல் போனோம், முகத்தை மறைத்து கொண்டோம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் 3.5 வருஷத்துக்கும் பொருந்தோம். 3.5 வருஷமும் உள்ள தகனமாகுது நெருப்பு. அது தேவனுக்கு ஏற்புடையதா இருக்கு, பாளையத்துக்கு புறம்பே எரியுது. மக்களுக்கு அது அங்கீகரிப்பே இல்லை. நடுவுல இருக்கிறது விசுவாசிகளின் பார்வை. என்ன அழகா தேவனுடைய ஞானத்தை பார்த்தீங்களா? ஒரே பலிக்குள் 3 கண்ணோட்டம் வச்சிருக்கிறார். 3 கண்ணோட்டத்திலையும் பலி ஒன்றே, பாவ நிவாரண பலி. சபையும் கிறிஸ்துவும், தலையும் சரீரம். 3 கண்ணோட்டத்தையும் பார்க்கிற நபர்களை அழகா பிரிக்கிறார் பாருங்க. தேவனுடைய ஆவிக்குரிய பார்வை, அர்ப்பணிச்சவர்களுடைய மாம்சீக பார்வை. ஆனா அது ஓரளவுக்கு ஏற்புடையதா இருக்கு. மாம்சீக பார்வைன்னு சொல்றதை விட இதுவும் ஸ்பிரிச்சுவல் பார்வை தான், பட் தேவனுக்கு அளவுக்கு இல்லை. பாளையத்துக்கு புறம்பேங்கிறது நம்மளை நிந்திக்கிறவங்க, அங்கீகரிக்காதவங்க, வெறுக்கிறவங்க, பலியை பத்தி புரிஞ்சுக்காதவங்க. பேர் சபையும் வச்சிடலாம், உலகத்தையும் வச்சிடலாம், நம்ம சொந்த உறவுகளையும் கொண்டு வரலாம். ஏன்னா ஆண்டவர் சிலுவையில தொங்கும் போது வேத பாரகரும் இருக்காங்க, அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க, உறவுகளும் இருந்துச்சு, தூரத்துல இருந்து பார்த்துச்சு இல்லைங்களா? பிடிக்காதவங்களும் இருந்தாங்க. அப்ப உலகத்தாருன்னு நம்ம ஒற்றை கண்ணோட்டத்துல சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுதான் அந்தபடியே இயேசுவும் சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு, படிங்க 13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். இந்த இன்விடேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் பாளையத்துக்கு புறம்பே தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு, நகரத்துக்கு புறம்பே தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, உறவுகள் புரிஞ்சுக்காது, சொந்த பந்தங்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம விட்டு வந்த பெயர் சபை நம்மளை அங்கீகரிக்கணும்னு நினைக்க வேண்டாம். பாடுகள், நிந்தை தான் மரண பரியந்தம் உண்மை பரிசுத்தவான்களுக்கு நிரந்தரம். இதுல மக்களுடைய அங்கீகரிப்பு, ஒருவேளை இன்னைக்கு பெயர் சபையில அநேகர் விட்டுட்டு வெளியே வர முடியாம யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை பண்ணிட்டும் சிலர் பெயர் சபையில டச் வச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வேத பாரர்களுடைய அங்கீகரிப்பு வேணும். இங்க போனா சின்ன கூட்டமா இருக்கிறாங்க, எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறாங்க, இவங்க உபதேசத்தை ஏற்றுக்கொள்றவங்க உலகத்துல ரொம்ப கம்மி. அப்படிங்கும் போதே பெரும் கூட்டம் இருக்கிறத தான் இன்னைக்கு ஜனங்க விரும்புவாங்க. உண்மை ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும், அவங்களோட நடந்து போறது அங்கீகரிப்பு இருக்காது இல்லைங்களா? நியாயமே நீதியே இருந்தாலும் மனசாட்சி எதை விரும்புதுன்னா, இன்னைக்கு இந்த உலக ஜனங்களுடைய கண்ணோட்டம், கிறிஸ்தவருடைய கண்ணோட்டம் கூட்டமா இருக்கும். குறைஞ்ச பேர் தானே இருக்காங்க. இப்ப இங்க என்ன உண்மை இருக்க போகுது? இங்க என்ன சத்தியம் இருக்க போகுது? இங்கதான் நம்ம பார்க்கணும்.
அந்த குறைந்த பலி தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூபமாக இருக்கு. அங்க கூட்டமா இல்லையே, ஒருத்தர் நிக்கிறார், அவர் கையில தான் விழுகுது தூபம், அவருக்குள்ளதான் சிறுமந்தை. சோ அங்கீகரிக்கப்பட்ட பலியை சிறுமந்தையால் தான் செலுத்த முடியும். திரள் கூட்டத்தினால் இல்ல, உலகத்தாரால, பெயர் சபையால இல்ல. விதமாக நம்ம பார்க்கும்போது நாமும் என்பது அவர் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பேனா உலக அங்கீகரிப்பு வேண்டாம், மனுஷரால ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்க வேண்டாம். குறிப்பாக சொந்த சகோதரர்கள்ட்டயே கூட எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படணும்னு நினைக்காதீங்க. சகோதரர்களுக்குள்ளேயும் பகை உருவானாதான் சபை முடியும். நம்மளை பகைக்கணும் இல்லைங்களா? இதுதான் யோவான் 15:18 வாசிக்கிறோம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் மீன்ஸ் சத்தியத்திற்கு எதிர்ப்புள்ள ஆவிகள் எல்லாம். உலகத்தார் மைண்ட் அப்படி வச்சுக்கோங்க. உலகத்தார் மைண்ட் யாருக்குள்ளெல்லாம் இருக்கும்? பெயர் சபையில இருக்கும். சத்தியத்தில் பக்குவப்படாத நமது சகோதரர்களுக்குள்ளேயே இருக்கும். உலகம் என்று ஒற்றை வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு எதிராய் கிளம்புகின்ற எதிர்ப்புகள். உண்மையான உள்ளத்தோடு சத்தியத்தை நேசிக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து வரக்கூடிய சகல எதிர்ப்பும் உலகத்தின் எதிர்ப்பு தானே. அது பெயர் சபையா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும். சத்தியத்தில் பக்குவப்படாத நம்ம சகோதரர்கள் கூட உலக ஆவியில இருந்தாங்கன்னா அது என்னதான்? உலகம் பகைக்கும். இப்ப நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போறதுதான் இன்விடேஷன். நிந்தையை சுமக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு சுவிசேஷத்துல வாய்ப்பு இல்லை. பாடுகளை என் மனது ஏற்க மறுக்கிறது என்று சொல்றவங்களை தேவன் தேடல. இந்த 3 விஷயத்தை எந்த ஒரு பாதைக்கு நம்மளை கொண்டு போய் தேவன் நிறுத்துறாருன்னா, உலகமும் இருக்கும் நம்மளுடைய லைஃப்ல, பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேல தேவன் இருக்கிறார். உங்க பலியை பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய கழிவுகளை போல நீங்க நினைச்சுக்க வேண்டாம், அது உலகம் நினைச்சுக்கிட்டோம். உடன் சகோதரர்களால முழு அங்கீகரிப்பு பெறணும் அப்படியே நினைச்சிடாதீங்க. ஆனா நேசிப்பாங்க. யார்கிட்ட மாத்திரம் பிரியமா இருந்தா போதுங்கிற கண்ணோட்டம் இருந்தா போதும். அந்த ஒரு இடத்துல மதிப்பெண் வாங்கிட்டா இந்த 3 கண்ணோட்டமும் கம்ப்ளீட். உலகம் என்ன சொன்னாலும் மனசு தளர்ந்து போகாது. பெயர் சபை நம்மளை எவ்வளவு தூத்துனாலும் மனசு சோர்ந்து போகாது. பக்குவம் இல்லாத சகோதரர்களால காயப்பட்டாலும், யூதாஸ் மாதிரி ஆண்டவருக்கு ஏற்பட்ட அனுபவம் மாதிரி தீப்பந்தத்தோட வந்தாலும் நம்ம மனசு சோர்ந்து போகாது. ஏன்னா தூபத்துல நெருப்பு கரெக்டா, நெருப்புல தூபம் விழுந்துகிட்டே இருக்கு. அது ஃபுல்லாகிற வரைக்கும் என் ஜீவியம் தேவனுக்கு பிரியமா இருந்தா போதும். எல்லாருடைய அங்கீகரிப்பும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பார்வையே சிறந்ததா. இதுதான் நம்ம பார்வையா இருக்கணும். இந்த 3 மத்தியில நம்ம பார்வை யாரை திருப்திப்படுத்ததா இருக்கணும்? என்னை பார்க்கிற பிதாவுக்கு நான் உண்மையா இருந்தா போதும், அவர் என்னை தனியே இருக்க விடமாட்டார் என்று ஆண்டவர் சொன்னது மாதிரி நாமும் அவருக்கு பிரியமான பலிகளை மாத்திரம் செலுத்த பிரயாசப்படுவோம். வசனங்களை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.